விருகம்பாக்கம் வழக்கறிஞர் கொலை வழக்குல போலீசார் 2 குற்றவாளிகளை அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து பணத்தை பங்கு போடுறதுல நடந்த தகராறுல தான் இந்த கொலை நடந்திருக்கு. வாழ்க்கை கொடுத்த வழக்கறிஞரை தீர்த்து கட்டிய பி கிரேட் குற்றவாளியின் பின்னணி என்ன? சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேசன் கொலை. இந்த பகீர் செய்திதான் இன்று காலை முதல் தலைநகரையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் பூட்டப்பட்டு கிடந்த வீட்டில்தான் அந்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. அதற்கான தடயங்களை தான் போலீசார் இரவோடு இரவாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொலையாளிகளின் கோரமும் வெங்கடேசனின் முகத்தில் சொருகப்பட்டிருந்த கத்தியிலேயே தெரிந்தது. வெங்கடேசனை வீட்டிற்குள் வைத்து வெறித்தனமாக வெட்டிய கும்பல் முகத்தில் பாய்ச்சிய கத்தியை கூட எடுக்கவில்லை. கொல்லப்பட்ட வெங்கடேசன் வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர். 42 வயதாகிறது. வழக்கறிஞரான இவர் நடிகர் கருணாசின் முக்குலத்தோர் புலிப்படையில் மாநில துணை செயலாளராக இருந்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்னதாக நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து விருகம்பாக்கத்தில் உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு குடியேறியுள்ளார். பகலில் கட்சி பணிக்காகவும் வழக்கறிஞர் பணிக்காகவும் பயன்பட்டு வந்த இந்த வீடு இரவில் மது விருந்து நடக்கும் சொகுசு மாளிகையாகவும் திகழ்ந்துள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக வீடு பூட்டப்பட்டு கிடந்திருக்கிறது. உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசியதால் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்து வீட்டு கதவை உடைத்து பார்த்தபோதுதான் வெங்கடேசனின் கொலை வெட்ட வெளிச்சமானது. சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். வெங்கடேசனோடு தங்கியிருந்த நண்பர்கள், அவரது குடும்பத்தார், உறவினர்கள் என பலரிடமும் விசாரணை நடந்திருக்கிறது. அப்போது வெங்கடேசனோடு சுற்றித் திரிந்த கார் டிரைவர் கார்த்திக் மட்டும் விசாரணையில் மிஸ் ஆகி இருப்பது போலீசாருக்கு பொறி தட்டியுள்ளது. உடனே கார்த்திக்கை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃப். கார்த்திக் தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என அவதானித்த போலீசார் அவரின் செல்போன் எண்ணை ட்ரேஸ் செய்து தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்கிறார்கள். அதன் முடிவு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் வைத்து கார்த்திக் மற்றும் அவரது உறவினர் ரவி ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் வெங்கடேசனை கொன்றதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. 32 வயதான கார்த்திக் நாங்குநேரியைச் சேர்ந்தவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடிகர் கருணாசின் டிரைவராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அதன் பிறகு சொந்த ஊரில் சில குற்ற வழக்குகளில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார் கார்த்திக். நாளடைவில் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை படிப்படியாக உயர கார்த்திக்கும் பி கிரேட் ரவுடி என்ற பட்டத்தை வாங்கியுள்ளார். அவர் மீது 27 வழக்குகள் சுற்று வட்டார காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன. கார்த்திக்கின் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டிருக்கிறது. எப்படியும் சிறையில்தான் மீதி வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில்தான் ஆபத் பாந்தவனாக வந்து கார்த்திக்கை காப்பாற்றியுள்ளார் வழக்கறிஞர் வெங்கடேசன். கார்த்திக்கை சென்னைக்கு அழைத்து வந்து தன்னுடனேயே தங்க வைத்துள்ளார். மேலும் குண்டர் சட்டத்தில் இருந்து கார்த்திக்கை விடுவித்த வெங்கடேசன் கார் டிரைவராக பணியமர்த்தி நண்பனைப் போல பார்த்து கொண்டுள்ளார். என்னதான் நண்பன் என்றாலும் பணம் என்றதும் பிணமும் வாயை பிளக்கும் போது கார்த்திக் மட்டும் எம்மாத்திரம்? நண்பர்கள் இருவரும் சேர்ந்து பல நில பிரச்சனைகளை கட்டா பஞ்சாயத்து நடத்தி பைசல் செய்து வைப்பார்களாம். அதற்கு சர்வீஸ் சார்ஜும் வாங்குவார்களாம். அப்படி ஒரு நிலத்தை முடித்து கொடுத்த பணத்தை பங்கு போடுவதில் இருவருக்கும் இடையே தகராறு முற்றியிருக்கிறது. வெங்கடேசன் பணத்தை முறையாக பிரித்து கொடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் கடுப்பான கார்த்திக் நண்பனிடம் பணத்தை கேட்டு பிரச்சனை செய்துள்ளார். அது தகராறாக மாறி நட்பு பிளவுபட்டு இருக்கிறது. சம்பவத்தன்று பிரச்சனையை பேசி சரி செய்ய வெங்கடேசனும் கார்த்திக்கும் அவரது நண்பர் ரவி என்பவரும் சேர்ந்து
மது அருந்தி உள்ளனர். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிய வெங்கடேசனை அங்கேயே கத்தியால் வெட்டி சரித்திருக்கிறார் கார்த்திக். கொலைக்கு அடையாளமாக கத்தியை வெங்கடேசனின் முகத்தில் சொருகிவிட்டு இருவரும் எஸ்கேப் ஆகியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக் மற்றும் ரவியிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே இந்த வழக்கில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று தெரிய வரும்.